அவனுக்கு அந்த கொலைக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா, பங்கு உண்டா? ஒவ்வொரு மனிதனும் அவனவன் செயலுக்கு அவனே பொறுப்பாளி. இஸ்லாத்துடைய கொள்கை. குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, குல்லும்ரியின் பிமா கஸப ரஹீன். ஒவ்வொரு மனிதனும் அவனவன் செயலுக்கு பொறுப்பாளி. அப்பன் செஞ்சதுக்கு மகன் பொறுப்பாளி இல்ல, மகன் செஞ்சதுக்கு அப்பன் பொறுப்பாளி இல்ல. அப்பன் நல்லவனா இருந்தா மகன் மோட்சம் அடைய மாட்டான், மகன் நல்லவனா இருந்தா அப்பன் மோட்சம் அடைய மாட்டான். அவன் நல்லவனா இருக்கணும். ஒவ்வொரு மனிதனும் தனக்குத்தானே அவனே நல்லவனாக வாழ்ந்தால்தான் மோட்சம் அடைய முடியும் என்பது இஸ்லாமிய நம்பிக்கை. இப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் சொல்றாங்க, குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. ஒவ்வொரு குழந்தையுமே புண்ணியவான்களாக பிறக்கிறார்கள் இஸ்லாம் சொல்லுது. கிறிஸ்துவம் சொல்லுது ஒவ்வொரு மனிதனும் பாவியா பிறக்கிறான்னு சொல்லி. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒவ்வொரு மனிதனும் புண்ணியம் பாவமே இல்லாதவனாக பிறக்கிறான். பாவியா ஆக்குறது வளர்க்கிற முறையினால, பெற்றோர்கள்னால, சுற்றுப்புற சூழ்நிலைகள் கெடுக்கிறதுனாலதான் அவன் பாவியா மாறிடுறான்னு இஸ்லாம் சொல்லுது. இப்ப நீங்க என்ன விளங்கனே, எது அறிவுக்கு பொருத்தமானது நீங்க பார்க்கணும். இயேசு சிலுவையில் அறையப்பட்டாரோ படலையோ அந்த முக்கியமான டாபிக் அல்ல. இஸ்லாம் அது மறுக்குது. டாபிக் அது இல்ல. இயேசு சிலுவையில் அறையப்பட்டார்னு சொன்னா எவரோ செஞ்ச பாவத்துக்கு எவரோ போய் பலி கொடுப்பது எப்படி பரிகாரம் ஆகும்? ஆதம் ஒரு பாவம் செஞ்சாருன்னா ஆதம் அழுது அழுது மன்னிப்பு கேட்கணும். கடவுளே நான் பாவம் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி இருந்தாருன்னு சொன்னா கடவுள் அதை மன்னிப்பாரு. மன்னிப்பு என்று சொன்னாலங்க அவன் விளங்கி உணர்ந்து செய்வதற்கு பேர் தான் மன்னிப்பு. உலகத்துல எந்த ஒரு நாட்டினுடைய சட்டத்திலேயாவது நம்ம போப்பாண்டவர் ஆட்சி பண்றார வாட்டிக்கன்ல அங்கேயாச்சு தகப்பன் செஞ்ச குற்றத்துக்கு மகனை தண்டிக்கிறாங்களா? உலகத்துல எங்காவது மனிதன் ஒத்துக்கிறானா? அப்படி செஞ்சா என்ன செய்வான்? நான் செஞ்ச தப்புக்கு என் மகனை போய் தண்டிச்சா நீங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க? அட பைத்தியக்காரங்களா, என்னடா கவர்மெண்ட் நடத்துறீங்க? அவன் செஞ்சது அவனை பிடிங்களா, அவன் பேர்ல இருக்கிறா தண்டிக்கிறீங்க கேட்பீங்களா? இல்ல எல்லாரும் கேட்பா இல்லையா? அப்ப இந்த அறிவு கூட கடவுளுக்கு இருக்காதா? மனிதனுக்கு இவ்வளவு அறிவு இருக்குன்னு சொல்றாமே, கடவுள் ஆதாம் செஞ்ச தப்புக்காக வேண்டி இவரை ஏன் பலி கொடுக்கிறாரு? எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு, பல்லாயிரம் பல லட்சம் வருஷத்துக்கு பிறகு வர்றார். ஆதாமுக்கு இயேசுவுக்கு மத்தியில இயேசுடைய காலம் 2000 வருஷம் தான் ஆகுது. ஆதாம் எப்ப படைக்கப்பட்டாருங்கிறது வரலாறே இல்ல, அவ்வளவு முந்தினவர். பல லட்சம் வருஷத்துக்கு முந்தி எவரோ செஞ்ச ஒரு பாவத்துக்காக வேண்டி 2000 வருஷத்துக்கு முந்தி ஒருத்தர் பலி கொடுத்தாருன்னு சொன்னா அது எப்படி அந்த பாவத்துக்குரிய பலியாகும்? ஒண்ணு, அவர் செஞ்ச பாவத்துக்கு ஆதமே பலியா இருக்கணும். அது என்ன பண்ணிருக்கணும் கேட்டா, ஆதம் செஞ்சார்ல பாவம், கடவுளை என்னைய சிலுவையில் அரைஞ்சு கொண்டு விடு, நான் பலி கொடுத்துறேன், அப்ப அந்த பாவத்துக்கு பரிகாரம் ஒத்துக்கலாம். இதை நீங்க விளங்கிக்கணும். அடிப்படை மாறுது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒலா தசிறு வாசிரத்துன் விசிற உகுரா, ஒருவர் சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார்கள். முடிஞ்சு போச்சு. இன்னும் சொல்ல போனா இயேசுநாதர் இருக்கார்ல, அவர் இத சொன்னாரா? இல்ல. இயேசுநாதர், நான் கேட்கிறேன், இந்த சிலுவையில் அறையப்பட்டது பாவத்தை தீர்க்கத்தான் வந்தேன்னு சொல்றாங்களே, அதை இயேசுநாதர் சொன்னாரா? சொல்லல. இயேசுநாதருக்கு பிறகு பவுல் அடிகள், ஜான் பால்ங்கிறாங்க, அவர் பேரை வச்சிருக்காங்க, பவுல் அடிகள் இருக்கிறாரு, அவர் தான் இந்த சித்தாந்தத்தை உண்டாக்குறார். இயேசுநாதருக்கு பிறகுதான் இதை உண்டாக்குறார். அப்ப சிலுவையினாலதான் மோட்சம் கிடைக்கும்ங்கிறத உண்டாக்குனது அவர்தான். இது நான் சொல்லல. நீங்க ஒரு புத்தகம் படிச்சிருப்பீங்க, மைக்கேல் ஹார்ட் பெரிய வரலாற்று ஆய்வாளர். அவர் த 100 ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். த 100 அப்படிங்கிற பேர்ல மைக்கேல் ஹார்ட்ங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். உலக வரலாற்றில் பெரும் புரட்சி ஏற்படுத்திய, பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய வரலாற்று நாயகர்களை எல்லாம் கொண்டு வந்து வச்சு அதுல ஒரு 100 பேர் தேர்ந்தெடுக்கிறார். அந்த 100 பேருடைய வரலாற்று சுருக்கம் தான் த 100ங்கிற புக்கு. அதுல அரசியல் தலைவர்கள் வர்றாங்க, மத தலைவர்கள் வர்றாங்க, விஞ்ஞானிகள் வர்றாங்க, உலகத்துக்கு நல்ல கண்டுபிடிப்புகளை வழங்கியவர்கள் வர்றாங்க, உலகத்துக்கு பயன்பட்டவர்கள் எந்த வகையிலேயாவது அப்படின்னு சொல்லி பல்லாயிரக்கணக்கான பேரை தேர்ந்தெடுத்து அதுல ஒரு 100 பேரை பொறுக்கி எடுத்து த 100 ஒரு புக் எழுதுறார் ஒரு கிறிஸ்தவ ஆய்வாளர். அதுல முதல் இடத்தை நபிகள் நாயகத்தை கொடுக்கிறார். அந்த 100 பேரில் நான் முதலிடத்தை நபிகள் நாயகத்துக்கு தான் வழங்குவேன். 100 பேர் என்ற பெயர்ல தமிழ்ல இந்த புத்தகம் வந்திருக்குது, தமிழ்ல வந்திருக்கு, இப்பவும் கிடைக்குது. த 100 ஆங்கிலத்திலையும் வந்திருக்கு. முதல் இடத்தை ஒரு நபிகள் நாயகத்தை கொடுக்கிறார். 3வது இடத்தை தான் கிறிஸ்துவருக்கு இயேசுநாதர் கொடுக்கிறார் அந்த புத்தகத்துல. 2வது இடத்தை ஐன்ஸ்டீன் கொடுக்கிறார். ஐன்ஸ்டீன் அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சிருக்கான், நிறைய கண்டுபிடிப்பு உலகத்துக்கு வழங்கியவன். அவனுக்கு 2வது இடத்தை கொடுத்துட்டு 3வது இடத்தை கொடுக்கிறார் யாருக்கு? இயேசுநாதருக்கு. அப்ப முன்னுரையில ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? நான் ஒரு கிறிஸ்தவனா இருந்தும், கிறிஸ்தவ மார்க்கத்தில் நம்பிக்கை உள்ளவனா இருந்தும்,
இயேசுநாதர் மூணாவது தூக்கி போட்டுட்டான்னு நீங்க நினைக்கலாம், நபிகள் நாயகத்தை முதல் இடத்துல கொண்டு போட்டான்னு நீங்க நினைக்கலாம். நான் ஒரு காரணத்தோடு தான் செய்திருக்கிறேன். என்ன காரணம் கேட்டா, இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்துவ மார்க்கத்தை இயேசுநாதர் உருவாக்கல. இந்த மார்க்கத்தை உருவாக்குனதுல இயேசுவுக்கு எந்த பங்கும் இல்லை. இயேசுவுக்கு பிந்தி பவுல் உண்டாக்குனார். முஸ்லிம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அதை 100% முகமது தவிர யாருக்கும் பங்கு இல்லை. இஸ்லாமிய மார்க்கம் என்பதற்கு அதனுடைய பவுண்டர், அதுக்கு உழைச்சவர், அஸ்திவாரம் போட்டவர், இந்த கொள்கையை சொன்னவர், பிரச்சாரம் பண்ணவர் எல்லாம் அவரே தான். அதுல உள்ள அத்தனைக்கும் அவரே பொறுப்பாளி. இப்படி ஒண்ணு வரப்போகுதுன்னு இயேசுவுக்கே தெரியாது. அவர் இறந்ததை சாக்கா வைத்துக் கொண்டு, அவர் ஏன் இறந்தார் தெரியுமா, உங்க பாவத்தை சுமக்கிறதுக்கு அவர் இறந்தார்னு இவங்க கொண்டு வந்துட்டாங்க. இவர்கள் அதை பின்னாடி உண்டாக்குனார்கள் என்று நான் சொல்லல. நீங்க இந்த 100ங்கிற புக் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, மைக்கேல் ஹார்ட் சொல்றாரு, அவர் கிறிஸ்துவ நம்பிக்கையில ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். இதுல நம்ம என்ன வழங்குறோம், ஒரு மனிதர் இறந்ததை நீங்க ஒரு பரிதாபப்படுங்க, அவருக்காக வருத்தப்படுங்க, அவருக்காக பிரார்த்தனை பண்ணுங்க, அதெல்லாம் இஸ்லாம் ஒத்துக்கிறேன். நம்ம என்ன பண்றோம், நான் செஞ்ச பாவத்துக்கு அவர் போய் சிலுவையில போனார்னா அது எப்படி, அவர் சிலுவையில் அறையப்பட்ட பிறகு பிறக்கிறான அந்த பாவத்தில் யார் சுமப்பா, அட்வான்ஸ் பலி கொடுக்க முடியுமா? அதாவது பலி கொடுக்கறன்னு வச்சுக்கிட்டா இயேசு வரைக்கும் உள்ள பாவத்தை சுமந்து விட்டாருங்க. இயேசுக்கு பிந்தி 2000 வருஷமா பாவம் செய்யறான, இதுக்கு பலி கொடுக்க இன்னொருத்தர் வரப்போறாரா? அப்ப அல்ல செய்யற பாவத்துக்கு முன்னாடியே பலி ஆயிட்டாரா? இந்த பாவத்துக்கு எல்லாம் யாரு பலியாகிறது? ஒண்ணு. ரெண்டாவது, உலகத்துல ஒரு பாவம் தான் நடந்துச்சா? இந்த மரத்துக்கிட்ட போவாதுன்னு கடவுள் சொன்னாரு. அதை சாப்பிட்டு அது பயங்கரமான பாவமோ? விபச்சாரம் பண்றான், கொள்ளையடிக்கிறான், கொலை செய்யறான், காலாகாலம் பாவங்கள், அதுக்கெல்லாம் யார் பலியாகிறது? இந்த ஒரே ஒரு ஆதமு செஞ்ச ஒரே ஒரு பாவத்துக்காக வேண்டி இப்படி கணக்கு வச்சுக்கிட்டு கடவுள் ஒருத்தரை பழி வாங்கியிருக்காரு இத்தனை வருஷத்துக்கு பிறகுன்னா, எவ்வளவு பாவம் உலகத்தில் நடக்குது. மோசடி, கொலை, கொள்ளை, வெட்டு, குத்து, இளவுண்டு கணக்கு வழக்கு இல்லாம அவ்வளவு பாவங்கள் நடக்குது. அதுக்கெல்லாம் யார் பலியாகிறது? இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குதே. பலியான பிறகு பாவம் குறைய காணாம, இன்னும் சொல்ல போனா இதுக்கெல்லாம் சேர்த்து தான் பலியானார்னு சொன்னா பாவம் செய்யற எண்ணிக்கை அதிகமாக போகும். நான் தைரியமா பாவம் செய்வேன், நான் செஞ்ச பாவத்துக்கு தான் பலி ஆயிட்டார்ல, நான் பாட்டு செய்யலாம்ல. இன்னைக்கு நான் பாவம் செய்யறதுனால ஒண்ணு தப்பு இல்ல, பலி கொடுக்க ஒரு ஆள் இருக்காருன்னு சொன்னா நான் பாவம் ரொம்ப செய்வேனா, பாவத்தில் விலக வேணா, நிறைய செய்வேன். நீ பாட்டு செய்ப்பா, அதான் பழி வாங்கிட்டல, சுமக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காருல, அட்வான்ஸா உனக்காக உசுர கொடுத்துட்டார்ல, கொஸ்டின் வராதுல, கடவுள் கேள்வி கேட்க மாட்டார்ல, அப்படிங்கிறது தான் இஸ்லாம் இருக்குது. இயேசுவுக்கும் இப்ப சொல்லக்கூடிய கிறிஸ்தவ மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது. கிறிஸ்தவ மார்க்கம் இருக்க, இயேசுநாதர் நல்லவர், நபிகள் நாயகம் என்ன கொள்கையை சொன்னாங்களோ அதைத்தான் இயேசுநாதர் சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஒரு கடவுள் கொள்கையை சொன்னாங்க, அதைத்தான் இயேசுநாதர் சொன்னார். இன்றைக்கு நீங்க பைபிளை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, பழைய ஏற்பாடுல எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த ஒரு கடவுள் கொள்கையை சொல்லக்கூடிய வாசகங்கள் தான் தெளிவா வந்துகிட்டே இருக்கும். புதிய ஏற்பாட்டிலையும் கூட இந்த 4 சுவிசேஷங்கள்ல அந்த சிலுவை விஷயங்கள் இருக்கு பாருங்க, அதுல 4 பேர் 4 விதமா சொல்றாங்க. எது கிறிஸ்தவத்தினுடைய ஜீவநாடியா இருக்குதோ அந்த சிலுவை மரணத்தை பற்றி மத்தேயு, மார்க்கு, யோவான், லூக்கா 4 பேரும் 4 விதமாக முரண்பட்டு சொல்கிறார்கள். அந்த சிலுவைக்கு பிறகு உயிர் தெழுந்தது, எத்தனை சீடரை சந்திச்சது, அந்த இறந்தவன முதல் போய் பார்த்தது யாரு, எல்லா சம்பவத்திலையும் முரண்படுறாங்க. அதை நான் இதுதான் பைபிள்ங்கிற அந்த புத்தகத்துல 4 பேர் எப்படி முரண்படுகிறார்கள் நானே தெளிவா விளக்கியிருக்கிறேன். அந்த புத்தகம் வேண்டாலும் நீங்க கடைக்கு வாங்கிக்கலாம், இங்க இருக்குது. அப்ப அந்த மாதிரியாக பின்னாடி உண்டாக்குன சித்தாந்தம் அது, அதனால மறுக்கிறமே தவிர ஒரு காழ்ப்புணர்ச்சிலாம் கிடையாது. எது நல்லது நீங்க யோசிக்கணும். ஒரு மனிதர் எல்லார் பாவத்தையும் சுமக்கிறாருன்னு அறிவுக்கு ஒத்துக்கிறதா? இது உலகத்துக்கு நல்லதை உண்டாக்குமா? இப்படி ஒருத்தர் நம்ப ஆரம்பிச்சாருன்னா நல்லவனா வாழ்வாரா? இன்னைக்கு மேற்கத்திய நாடுகள்ல ஒழுக்கக்கேடுகள் அதிகமா போகுது. அவங்க எல்லாம் எதனால போறாங்க தெரியுமா? எதனால? சுமந்துட்டார்ல ஒரு ஆள், நீ பாட்டுக்கு என்ன வேணாலும் பூந்து விளையாடுப்பா, பூந்து விளையாண்டுக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க. இந்த பாவத்தை எல்லாம் ஒருத்தர் அட்வான்ஸ் சுமந்துட்டாரு, அவர் தண்டிக்கப்பட்டாரு, உனக்கு எந்த கொஸ்டினும் இல்ல. இப்படிங்கிறத சொல்லாம சொன்னதுனாலதான் எல்லா தப்புகள் நடக்குது. நான் செஞ்சதுக்கு நானே பொறுப்பாளி, நான் கடவுள்கிட்ட பதில் சொல்லணும், என்னைய கடவுள் தண்டிப்பார், என்னைய கேட்பார், அப்படின்னா நான் எப்படி நடப்பேன்? எது நல்லது? என்னைய கடவுள் கேட்பார் என்ற பயத்தோடு மனிதன் வாழ்வது நல்லதா? உன்னை கேட்கவே மாட்டார்ப்பா, பண்ணிக்க, அது நல்லதா? இதுதான் நாங்க சந்திக்க வேண்டிய விஷயமே தவிர இயேசுநாதரை நம்ம என்ன செய்யல, கொச்சப்படுத்தல. இயேசுநாதரை பத்தி முரண்பட்டவங்க சொல்றாங்க இல்லையா, அதை எடுத்து காட்டுவோம். எதுக்கு அதை சொல்லுவோம்னு கேட்டா, சில முரண்பாடுகளை பவுல் ஒரு மாதிரியாவும், மார்க் ஒரு மாதிரியாவும், யோவான் ஒரு மாதிரியாவும், லூக்கா ஒரு மாதிரியாவும் அப்படி சொல்லும் பொழுது அந்த இடத்துல எடுத்து காட்டுறதுக்காக இயேசுடைய விமர்சனம் வருமே தவிர மற்றபடி இயேசுவை குறை சொல்ற நோக்கம் கிடையாது.
அவர் மிகச்சிறந்த நல்லடியார், நல்ல மனிதர், கடவுளுடைய தூதர், முகமது நபி மாதிரியே அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தவர், ஒரு கடவுள் கொள்கை சொன்னவர் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இஸ்லாம் ஒத்துக்கிறார். ஒருத்தருடைய பாவத்தை ஒருத்தர் சுமப்பார், அதான் அடிப்படையானது.